வணக்கம் நண்பர்களே. திரு லட்சுமி சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம மகா, இந்து, திவ்யா இவங்க 3 பேருக்கும் பரிவட்டத்தை கட்டிட்டாங்க. ஆனால் இதில் ஒன்று இருக்குது, பொங்கல் போடணும் 3 பேரும் சேர்ந்து அப்படின்னு இருக்கு. நேரம் இந்த 3 பேரும் பொங்கல் போட்டு உயிரோடி திரும்பக்கூடாது அப்படின்னு ஸ்கெட்சை போடுறாங்க கிருபா. அதுக்காக வெடி வைக்கக்கூடிய அந்த நபரை கொடுத்து அந்த வெடியை அந்த விறகு கட்டைகளோட அந்த பொங்கல் போட விறகு யூஸ் பண்ண நேரம் அதுக்குள்ளே வெடியை வச்சு இந்த 3 பேரும் சிதற விடணும். எனக்கு கிடைக்காத பரிவட்டத்தை இவங்க 3 பேரும் தட்டி செஞ்சாவில் இவங்க இப்படி தான் சாகணும் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம கிருபா அந்த ஆளை செட் பண்ணி விறகு கூட வெடியை வைக்க ஏற்பாடு பண்ணுறாங்க. இதை ஒட்டு கேட்குறாங்க நம்ம கவிதா. இது என்னோட திட்டம் இல்லாட்டாலும் எனக்கு இதே மாதிரி நடந்தால் நல்லது தான். ஏன்னா நான் மகா, இந்த திவ்யா இவங்களெல்லாம் போட்டு தள்ளணும்னு நினச்சேன். கூட ஒருத்தி இந்துன்னு சேர்ந்துருக்கா. இவங்க கூட்டுக்கள்ளி தானே. இந்த 3 பேரும் சேர்ந்து சாகத்தில் எனக்கு சந்தோஷம்தான். இந்த வேலையை உடனே செய்யுங்க. நான் கிருபா தரதை விட பல மடங்கு ரூபா கூட தரலாம். எனக்கு இந்த ரூபா விஷயத்தில் எந்த ஆட்சேபனும் இல்லை அப்படின்னு பணத்தை அள்ளி வீசினாங்க கவிரா. அந்த நபர்கிட்ட வெடியை மட்டும் மறந்துடாமல் வச்சு வெடிக்க வச்சிருங்க அப்படின்னு செய்கிறாங்க. ஆனால் இவங்க திட்டத்தெல்லாம் முறியடித்து பொங்கலை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போய் முடிச்சு வைக்கிறாங்க நம்ம மகா, இந்து, திவ்யா இவங்க 3 பேரும். ஒரு கட்டத்தில் பட்டோன்னா வாயை பிளந்து நிற்கிறாங்க கிருபா. நம்ம திட்டம் எல்லாம் போச்சு, இந்த நெடுகுண்டத்தில் இறங்கக்கூடாது நீ செய்தேன், அதையும் முறியடிச்சிட்டாவா, கடைசியில் பொங்கலையும் போட்டுட்டாவா, பரிவட்டத்தையும் தட்டியாச்சு. இனி நமக்கு என்ன மரியாதை, இப்போவே ஊருக்கு போவோம் கருணா அப்படின்னு ஊருக்கு கிளம்ப திட்டம் போட்டுட்டாங்க நம்ம கிருபா. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போட்டுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ போகலாம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பார்த்தோம்னா ஒரு சும்மா அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்க்க நேரம் தாங்க நம்ம ஜெயந்தி சாமிக்கு ஒரு மாலையை போடணும் அப்படின்னு இருக்க நேரம் இவளுக்கே புள்ள கிடையாது, இவ எப்படி போடலாம் அப்படின்னு சொன்ன நேரம் நம்ம 3 பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. நம்ம இந்து, திவ்யா, மகா 3 பேரும் சேர்ந்துட்டு இந்த மாலையை இவங்க போட்டு தான் தீரணும். நீங்கள் என்ன நினச்சிட்டீங்க, இவங்க மனசு தூய்மையாக இருந்தால் போதும், இப்படியெல்லாம் நீங்கள் இதை பார்க்கக்கூடாது அப்படின்னு அந்த இடத்துல நீங்களும் பொம்பளை தானே அப்படின்னு அந்த இடத்துல நம்ம ஜெயந்திக்கு ஆதரவாக பேசுகிறாங்க. உங்கள் மாலைக்காக தான் சாமியே காவல் இருக்குக்கா, இதை கொண்டாங்க, இப்போவே போட்டுடலாம், உங்கள் வேண்டுதல் எதுவானாலும் நடக்கும் அப்படின்னு சொல்ல நேரம் ஒரு கட்டத்தில் இவங்க பேச கேட்டு நான் காலில் வேணால் விழுந்து மன்னிப்பு கேட்க தயாராக இருக்கேம்மா, என்னை மன்னிச்சிடு, நான் தெரியாமல் சொல்லிட்டேன் அப்படின்னு அந்த பொண்ணு மன்னிப்பு கேட்குறாங்க. அதே நேரத்தில் இந்த சைடு அந்த பணிக்கர் குறிச்சி சொன்ன அந்த நபர் சொல்கிறாரு, நான் 3 சோழி சேர நேரம் என்னமோ நினச்சேன், ஆனால் 3 சோழியும் ஒன்று சேர்ந்து இந்த வேலையை கச்சிதமாக முடிச்சுட்டு இப்போ பரிவட்டமும் கட்டியாச்சு. இனி 3 பேரும் சேர்ந்து பொங்கல் போடணும் அப்படின்னு வருகிற நேரம் நம்ம கிருபா இந்த 3 பொட்டச்சியலும் சேர்ந்து எனக்கு கிடைக்கக்கூடிய முதல் மரியாதையை தட்டி செல்வாள்வ. நான் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கணுமா, அதெல்லாம் நடக்கக்கூடாது. இவங்க முதல் மரியாதையை தட்டியிருக்கலாம், ஆனால் இன்னைக்கு இவங்க சாக போகிறது உண்மைதான் அப்படின்னு அந்த இடத்துல இந்த பொங்கலை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகக்கூடாது, லாஸ்ட்டாக இருக்கிறது பொங்கல் தான், இதில் இவங்கள போட்டுதெல்லாம் தான் உண்டு அப்படின்னு ஒரு ஸ்கெட்சை போட்டு ஒரு வெடிபொருள் வைக்க ஆளை கூட்டிருக்காங்க. அந்த நபர்கிட்ட சொல்கிறாங்க, இவங்க எல்லாம் சேர்ந்து பொங்கல் போடுறாங்க அப்படின்னு இருக்குது அப்படின்னு சொல்லி, நீ இவ்வளோ நாளாக எங்கே இருந்த, உனக்கு காணவே இல்லை, நான் ஜெயிலேருந்து இப்போ தான் வந்தேன் அப்படின்னு சொன்னோன்னா, நீ எனக்கு வேலைக்கு தயாரான ஆள் தான், நீ தான் சரியான ஆள், நீ தான் இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த விறகுகளை பொங்கலுக்கு எடுத்து தீ போடுறதுக்கு எடுப்பாங்களா, அதுக்குள்ளே வெடி பொருளை வச்சு 3 பேரையும் போட்டு தள்ளணும் அப்படின்னு சொல்ல நேரம் சரி நான் முடிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கிருபா இவங்க 3 பேர்த்தையும் போட்டு தள்ளணும் அப்படின்னு பேசிட்டு இருக்கிற நம்ம கவிதா மறைஞ்சு நின்று பார்க்குறாங்க. எனத்தோடு சேரும் அப்படின்னு சொல்ல மாதிரி நமக்கு இந்த கிருபாவோட திட்டத்தால் நமக்கு லாபம் தான். கிருபாவுக்கும் இவங்க பரிவட்டம் கட்டி முதல் மரியாதையை 3 பேரும் கொண்டு போனதில் விருப்பம் இல்லை அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சிட்டு, இது நம்ம ஆளு தான் கிருபா, இவனு கூட கூட்டணி நம்மவும் சேர்ந்துக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெடிபொருள் அந்த ஆள்கிட்ட நம்ம
கவிதா பணத்தை கொடுத்து இந்த பாரு கிருபாவோட திட்டத்தை நீ சீக்கிரம் செய்யணும், அதை நடத்தி தந்தா நான் கிருபாவோட கூடுதல் பணம் தரேன். இல்லைம்மா 3 பெண்களும் சேர்ந்து தீந்துருவாங்களே அப்படின்னு சொன்னாரோ. 3 பேர்த்துக்கும் விதி அவ்வளவுதான், இதை கச்சிதமாக நீ முடிக்கிற, இது யாருக்கும் சந்தேகம் வராதவாறு முடிச்சுக்கிட்டு நீ போயிட்டே இருக்கலாம். பணமும் உனக்கு கேட்கறத விட பல மடங்கு அள்ளி தர தயாராக இருக்கேன், பணம் ஒரு விஷயமே இல்லை, இவங்க சாகிறது தான் விஷயம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல கவிதா வந்து சொல்லுறாங்க. ஒரு கட்டத்தில் பொங்கல் இடத்துக்கும் எல்லாமே தயாராகி வந்தாச்சு. இனி பொங்கல் இடது தான் பாக்கி அப்படின்னு வந்து இதையும் முடிச்சிட்டிங்கன்னா இந்த திருவிழா கச்சிதமாக முடிஞ்சுது அப்படின்னு வந்து அர்த்தம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தோம். பொங்கல் இட பொங்கல் பானை வந்தாச்சு, விறகு எல்லாம் கொண்டு போகிறாங்க. ஆனால் நம்ம மகா வந்து பார்க்குறாங்க, என்னடா இந்த விறகுக்குள்ளே என்னது இது இருக்குது அப்படின்னு வந்து கரெக்டாக வந்து தூக்கி இந்த விறகெல்லாம் வேண்டாம் அப்படின்னு வந்து ஒதுக்கி வச்சுறாங்க. ஆனால் இது தெரியாமல் இது வெடிக்கோன்னு இலவு காத்த கிளிக்கணங்க நம்ம கிருபா ஒரு சைடு காவல் காக்குறாங்க, நம்ம கவிதா இதை எப்படியாவது வெடிச்சு சிதறோம் அப்படின்னு வந்து என்ன ஒரு சைடு இருந்து கௌதமும் கவிதாவும் இருந்து காவல் காக்குறாங்க. ஆனால் பொங்கல் பானை கடைசியில் பொங்கி வருது, அப்படியே அரண்டு போய் வாயை புழக்கிறாங்க. இவன் வெடி வச்சானா வைக்கலையா அப்படின்னு வந்து அந்த நபரின் சட்டையை பிடிச்சி உழுப்புறாங்க கிருபா. டே என்ன நினச்சிக்கிட்ட, எல்லாமே வந்ததுலேருந்து எனக்கு சொதப்பலாட்டே முடிஞ்சிட்டு, இப்போ வந்து பொங்கல் பானையிலையும் பொங்கல் பொங்கியாச்சியா, வெடியை நீ வச்சியா இல்லையா, அது வெடிக்கலையே அப்படின்னு கேட்க நேரம், ஐயா நான் வச்சேன், என்னமோ தப்பு நடந்திருக்கு, என்னடா நீ வெடி வச்ச, கிழிச்சடா, இங்கே பாரு இந்த பொங்கல் பானையே பொங்கி வருது, அதுக்கு பிறகு இது வரைக்கும் வெடிக்காத வெடி எப்படி ஐயா நான் பாருங்க, அது ஓரமாக அண்ணா அந்த வெடியெல்லாம் ஒதுக்கி வச்சிருக்கு, இது யார் செய்த வேலைன்னு தெரியல, அடடா இதுலையும் நம்ம திட்டம் எல்லாம் சொதப்பிச்சு, இதுக்கு மேலே இங்கே ஒரு நொடி கூட நிற்கக்கூடாது, கருணா இங்கே வாழ அப்படின்னு வந்து அந்த இடத்துல கருணாவை வந்து கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க கிருபா. இப்போவே நம்ம வந்து கிளம்பி பேரலாம் ஊருக்கு, இவ்வளவு பரிவட்டத்தை கட்டதும் இவ்வளவு முதல் மரியாதை சுமக்கதும் பொங்கல் போட்டதும் எனக்கு கண்ணில் கொண்டு காண முடியலை, இந்த 3 பொட்டச்சேலம் சேர்ந்து ஒரு ஆணுக்கு கிடைக்கக்கூடிய முதல் மரியாதை எல்லாம் தட்டி பறித்து இவ்வளவுக்கு அட்டுழியம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல கோபத்தில் கொந்தளிக்காங்க நம்ம கிருபா. இதை பார்த்து கருணாவுக்கு காமெடியாக இருக்குது, அன்னை என்ன திருந்தவே இல்லை, எந்த காலத்தில் தான் அன்னை இருக்காங்க, பெண்கள் எங்கேயோ பெய்யாச்சு, ஆனால் இவர் பெண்களை மட்டம் தட்டி எல்லாத்தையும் இவங்க வீட்டில் அடக்கி வச்சிருக்க ஜெயந்தி சுகுணா அக்கா மாதிரியே நினச்சிக்கிட்டு இருக்காவ. இந்த பெண்களை இவங்க 3 பேரும் சேர்ந்தா 3 சிங்கத்துக்கு சமம் அப்படின்னு வந்து இவருக்கு தெரியலை அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம கருணாவுக்கு வந்து நினைக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா திவாகர் இங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு எல்லாத்தையும் வந்து சுருட்டி பட்டிக்கிட்டு இங்கேருந்து கிளம்புறோம், இந்த ஊர் திருவிழாவில் நம்மளுக்கு முதல் மரியாதையும் இல்லை பரிவட்டமும் இல்லை, அதுக்கு பிறகு என்ன இதுக்கு இங்கே நிற்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல கிளப்பிக்கிட்டு போகிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சு இனி கிளம்பலாம் அப்படின்னு வந்து நம்ம திரு ஃபேமிலியை வந்து ரெடி ஆகுது. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த தொடர்பு திருவிழா கச்சிதமாக முடிஞ்சிட்டு இவ்வளோ நாளை வந்து இந்த கோயிலில் இப்படி வந்து நடந்ததில்லை, ஆனால் இப்போ வந்து நெடுகுண்டத்துலேயும் 3 பெண்கள் இறங்கி எங்களால் முடியும் அப்படின்னு வந்து சாதிச்சு காட்டிட்டீங்க அப்படின்னு வந்து சந்தோஷப்படுறாங்கங்க.